இது என்னங்க கடுதாசி? ஆமா, நம்ம பெரிய பொண்ணு கிட்ட இருந்து வந்திருக்கு. பெரியவள தல தீபாவளிக்கு அழைச்சதோட சரி, வருஷம் 2 ஆச்சு. அவளும் அவ குழந்தையும் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. நம்ம பார்வதிக்கு ஒரு கல்யாண காட்சி நடந்தா வரத்தானே போறா. என்ன மாதிரி குறைஞ்ச வருமானம், பெரிய குடும்பம் உள்ளவன் இந்த மாதிரி கல்யாண காட்சியில தான் சொந்த பந்தங்களை தான் சந்திச்சுக்க முடியும். பார்வதி கல்யாணம் இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல. வர்ற சம்பந்தம் இல்லாம தான் தள்ளி தள்ளி போகுதே. அது அதுக்கு நேரம் காலம் வர வேண்டாமா? அம்மா வா கனகம். அம்மா பார்வதி, கனகம் சலவை கொண்டு வந்திருக்கா, எடுத்துட்டு போ. என்னம்மா கனகம், உன் மச்சான் ரங்கம் எப்படி இருக்கான்? இந்த வருஷத்தோட பிஏ படிப்பு முடியுது இல்லையா? ஆமாங்க, பகலா விழுந்து படிக்குதுங்க. பார்வதிமா, போன செலவையில விட்டு போனவங்க பாவாடையும் கொண்டாந்து இருக்கிறேன். எல்லா கணக்கும் சரியா இருக்காங்கன்னு பாத்துக்கங்க. அந்த பேனா எடு, இந்தாங்க. சேலை ஜிச்சம்மா, அப்பா ஜுப்பா போரம்மா, அம்மா ஜாக்கெட்டு டூமா. அப்பா கனக இங்கிலீஷ் கூட பேசுறா, கவனிச்சீங்களா? அவளே கஷ்டப்பட்டு அத்தான படிக்க வைக்கிறா இல்லையா, அவன் சொல்லி தரானா என்னமோ. கனகம், நீ நல்லா இங்கிலீஷ் கத்துக்கடி, நாளைக்கு உங்க அத்தா கிட்ட பேசணும். அந்த வைட்லஸ்ல ஏமா கேக்குறீங்க? சரி, 2 வார்த்தை பேசலாம் நெருங்கி போனா ஓடி ஓடி போகுதே. பின்ன இந்த மாதிரி போர்டுன்னா ஓடாம என்ன பண்ணுவாங்களா? போங்கம்மா, கணக்கு பாத்துக்கிட்டீங்களா? மொத்தம் 1 2 12. அது இன்னும் 12. சாமி, என் மச்சானுக்கு புக்ஸ் வாங்கணும், அதுக்கு அட்வான்ஸா 10 rupees கொடுத்தீங்கன்னா கணக்குல கழிச்சுக்கலாம். அப்படியா? சரி, இந்தாமா. ஜட்ஜு சாமி வீட்டுக்கு போய் துணியை கொடுத்துட்டு அங்க இருந்து காலேஜுக்கு போய் மச்சானுக்கு பீஸ் கட்டணும். வரேன் சாமி. அம்மா வரேன், அம்மா வரேன். ஏமா, வீணைதான் வாசிக்க தெரியல, காலையில எந்திரிச்சு அதை தொடச்சாவது வைக்கப்படாது? ஆமா, மனசுல பெரிய வீணை வித்வான் தான் நினப்பு. ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவை எடுத்து டொய்யின் டொய்யின்னு வாசிக்கிறீங்க. தலைக்கு என்ன தடவை வருதோ அப்படித்தான். அம்மா கனகம்மா, வா வா. துணி கொண்டாந்துருக்கேனுங்க, மொத்தம் டன்னுங்க. சரி, அப்படியே வச்சுட்டு போ, நான் எண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஹாய் கனக், என் ஜட்டி பனி எல்லாம் கொண்டாந்துருக்கிய? எஸ்ங்க. ஏன் சாமி, நீங்க ஏன் உங்க ஜர்ட் பேண்ட் எல்லாம் போட மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் ட்ரை கிளீனிங்ல தான் போடுவேன். நீ ஆர்டினரி செலவு தானே. அது என்ன சாமி, என் செலவை அப்படி ஜீப்பா சொல்லிவிட்டீங்க? உங்க மனசை போடுங்க சாமி. அடி வெள்ளால வச்சு வெள்ள வெள்ளையன்னு வெளுத்து கொண்டாரு. கனகம், அது மாத்திரம் உன்னால முடியாது, ஏன்னா அது வெறும் செக்கழுக்கு. ஜட்ஜு சாமி, எனக்கு 25 rupees அட்வான்ஸ் வேணுங்க. என் மச்சானுக்கு புக்ஸ் வாங்கணுங்க. பாத்தியாடா, இவன் மச்சான் ரங்க பிஏ படிக்கிறான். வருஷம் தவறினாலும் பாஸ் பண்றது தவறது இல்ல. நீ பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் செமஸ்டர் 3 வருஷமா எழுதிக்கிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் அவளை திட்டுறதுதான் உங்க வேலை. நீ போடா ராஜா. சாமி, எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் செய்யணுங்க. உங்களை தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். என்ன? என் மச்சான் இந்த வருஷம் பாஸ் பண்ணிடுங்க. அதுக்கு கவர்மெண்ட்ல ஏதாவது நீங்க உத்தியோகம் வாங்கி கொடுத்தீங்கன்னா. ஆகட்டும் கனகா. வரேங்க சாமி. ஹலோ கேர்வி, how are you? வா துளசிலிங்க. அட ருக்குவா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சார். வாமா. பார்வதிங்கம்மா உள்ள இருக்கா? ஏய் தங்கச்சி சௌக்கியமா? சௌக்கியம். வெரி குட். துளசிலிங்கம், அப்புறம் எப்படி? என்ன துண்டா துளசிலிங்கம்னு கூப்பிடுற? வாட் அபௌட் மை டிகிரி 2 in 1? நீயும் 2 in 1. உன்ன மாதிரி ஒரே ஹெட்மாஸ்டர் வேலை பார்த்துன்னு ஒரே சம்பளத்தை வாங்கி ஒரே குடும்பத்தை காப்பாத்துறான். நம்மளுக்கு டபுள் வேலை. டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் as well as மேரேஜ் புரோக்கர். இன்ஸ்டிடியூட்க்கு வர கேர்ள்ஸ் பாய்ஸ் அங்கேயே லிங்க் கொடுத்து அங்கேயே கமிஷன். எவடே? அதெல்லாம் சரி, என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தேடி நானும் எவ்வளவோ கோல்மால் பண்ணி 100கணக்கான கல்யாணங்களை முடிச்சிருக்கிறேன். இங்க குதிரவே மாட்டேன்னுதே. போன வாரம் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து இங்க பொண்ணை பார்த்துட்டு வந்தானே, அவன் என்ன பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? என்னையா பொண்ணது, குளிர் ஜோரம் வந்த மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போத்தி நிக்குதுன்னா. பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்? குதிரை குட்டி மாதிரி ஜெலி ஜெலி ஜெலின்னு வந்து நிக்கணும்ல. அவளுக்கும் ஒருத்த இனிமேல வந்து பிறக்க போறான். ஏன் ஹெட்மாஸ்டர், 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 8 வரணும். எப்படி கூட்டினா வரும்? தப்பு தப்பா கூட்டினாதான் வரும். அதுக்கு நீ மார்க் போட மாட்ட. காலத்தோட சேர்ந்து வாழணையா? அந்த காலத்துல பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா சமையல் தெரியுமா, பாட தெரியுமா, வீணை வாசிக்க தெரியுமான்னு கேட்பாங்க. இந்த காலத்துல பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா டான்ஸ் தெரியுமா, கிளப்புக்கு வர தெரியுமா, ஸ்விம்மிங் தெரியுமான்னு கேக்குறாங்க.
இந்த பாரியா, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். அதனாலதான் என் பொண்ணு சமையல்ல இருந்து சன்பாத் வரைக்கும் கத்து கொடுத்து வச்சிருக்கிறேன். இந்த பாருமா, நீ பெத்தவங்களை நம்பாதே, என்னுடைய இன்ஸ்டிடியூட்ட நம்பு. அங்க பாஸ் பண்ணிட்டீனா அதுக்கப்புறம் எந்த கம்பெனில போய் கண்ணை மூடிட்டு டைப் படிச்சாலும் மாசம் கைக்கு 400 ரூபாய் வந்துடும். ஆம்பளைங்க கூட சரிசமா உட்காந்து டைப் படிக்கிறதா? ஐயோ, எனக்கு கூச்சமா இருக்கு. ஏய், என்னடி கூச்சம்? ஆண்களுக்கு சமமா பெண்கள் அரசாங்கம் நடத்துற காலம் இது. நம்ம கூச்சங்கறியா? சும்மா இருடி. ஐயோ, அப்பா, நான் முதல்ல விளையாடணும்னு கத்துறதோட சரி, ஒரு காய் போட மாட்டியே பாரு. நீங்க அடுங்க பாக்கலாம். தாத்தா. வாமா, ராமாயணத்தை படிச்சு முடிச்சிட்டியா? படிச்சு முடிச்சிட்டேன். வா, இப்படி உட்கார், நம்ம விளையாடலாம் கேரம்ஸ். தாத்தா, ராமாயணத்துல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்லை தாத்தா. என்னமா அது? இலங்கையில அசோகவனத்து சீதை ஒவ்வொரு நிமிஷமும் ராமா ராமான்னு ராமநாமத்தையே சொல்லிட்டு இருந்தாளே, அப்படிப்பட்டவள ராமபிரான் எவன் பேச்சையோ கேட்டு அக்னி பிரவேசம் செய்ய சொன்னாரே, அது அநியாயம் தாத்தா. என்ன அநியாயமா? ஆமா, ஒரு பொண்ணுக்கு நடந்த அநியாயம். ராமர் சீதையை கேட்ட மாதிரி சீதையும் ராமர் கிட்ட அக்னி பிரவேசம் செய்ய சொல்லி கேட்டிருக்கலாம் இல்லையா? ஆனா கேட்கலையே. கேட்கறது நியாயம் தானே? கேட்டிருந்தா அவ சீதையா இருக்க முடியாதுமா. அவளை கேட்க விடாம ஊமையாக்குனதே நீங்க. நானா? ஆமா, உங்கள மாதிரி ஆண் வர்க்கம். ராமாயணத்தை எழுதின வால்மீகியும் ஒரு ஆம்பளை தானே? 10% கரெக்ட். உன் பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு பார்வதி. நீ ராமாயணத்தை பத்தி பேசுற. உட்காருமா, நம்ம 4 பேருமே ஆடுவோம். உட்காருமா, ஆடு, உன் ஆட்டம் தான். இருங்க. என்ன அது உசு? நான் அப்படித்தான் விளையாடுவேன், நீ ஒண்ணும் கட்டுக்காத. சும்மா. எனக்கு ஆட்டம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நான் வரல. என்னது, உனக்கு என்னாச்சு? நான் வரேன் தாத்தா. எனக்கு போர் அடிக்குது, நான் போறேன். பார்வதி. தேங்க்யூ பார்வதி. உன் கால் விரல்கள் பூ மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தங்கத்துல மெட்டி செஞ்சு போடணும். அப்படியா? தங்க மெட்டிய உங்க பாட்டிக்கு போடுங்க. தொட்டு கும்பிட வேண்டிய காலம் மிதிச்சது பாவம். என்னங்க, சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம. என்னடி, உனக்கு என்னாச்சு? காலை கின்றதும் கிளறதும் கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்ல. வயசான காலத்துல உங்க புத்தி போகுது. ரங்காரங்கையா எங்கே போனாலும் ரகசிய மனசுக்கு சுகம் தானே. இதுல என்னவோ இங்கிலீஷ்ல எழுதிருக்கே, என்ன எழுதிருக்கு? நான் சொல்றேன், நீ கொஞ்சம் தள்ளியே நில்ல. சரி சொல்லு. அதுல கிஸ்மின்னு எழுதிருக்கு. அப்படின்னா என்னை முத்தமிடு. என்ன நீ? நீதானே கேட்ட? நான் அதுக்கு அர்த்தம் தானே சொன்னேன். எனக்கு எப்படி தெரியும்? நீ ஏதோ ஆசையா கேட்கறியாக்குன்னு நினைச்சேன். இத பாரு கனகம், நம்மளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வச்சுக்கிட்ட நான் படிக்க மாட்டேன். தப்பு தப்பு தப்பு, நீ படி மச்சான். குட் கேர்ள், வேலையை பாரு. ரங்காரங்கையா கிசுமி கிசுமி. இங்கதானே வச்சேன். கனா, என்ன மச்சான் தேடுற? நான் படிக்கிற காலேஜ் புத்தகம் எல்லாம் இங்கதான் வச்சேன் கனகம், எங்கன்னு தெரியல. புஸ்தகத்தை காணுமா? படிப்பு தான் பெரிய படிப்பா இருக்கு, புத்தகம் தக்கையாத்தான் இருக்கு. 1,000 ரூபாய் தேரும். இதையெல்லாம் எதுக்குப்பா போடுற? ஆமா, இப்ப இத போட்டு என்ன வட வாயசோட சோறாதீங்க முடியும். கலக்கலோ கூழோ கஞ்சியோ குடிக்க வேண்டியதானே. பாத்தீங்களா, சொன்னதெல்லாம் சத்தியம். பள்ளி கத்துது. பள்ளி இல்லப்பா, நான் தான். நீங்களா? ஆமா. அது மாதிரியே கத்துறீங்க, ஏன் அப்படி கத்துனீங்க? உன் புஸ்தகத்தை பார்த்த உடனே என் மனசு கேட்கல. BA புஸ்தகம்
அதுவும் இந்த வருஷத்து புஸ்தகம். இதையெல்லாம் எதுக்குப்பா கொண்டு வந்து இங்க வேஸ்ட் பேப்பருக்கு போடுறேன்? அட படிப்பே வேஸ்ட் தானுங்க. இந்த படிப்பு வந்ததுலதான் நாடே கெட்டு போச்சு. அவன் படிச்சுட்டு வெள்ளை சட்டையை போட்டுட்டு திரியிறான். உடம்பு வளைஞ்சு வேலை செய்ய மாட்டேங்கிறான். வேலை செஞ்சா கேவலம் நினைக்கிறான். குடிச்சு அலைஞ்சு திரியிறாங்க. என்ன மறுபடியும் கத்துறீங்க? நான் கத்தலப்பா, பள்ளி உங்கள மாதிரியே கத்துது. நம்ம கடை பள்ளி இல்ல. ஏன் அப்படி கத்துது? அதுக்கே ஆச்சரியம் தாங்கல. எவ்வளவு பெரிய சித்தாந்தத்தை சிம்பிளா தெளிவா சொல்லிட்டிய. நீ மட்டும் அரசியல் தலைவனா இருந்தேன்னு வச்சுக்க, உன்னை இதே திராசுல உட்கார வச்சு உன் எடைக்கு எடை இந்த வேஸ்ட் பேப்பரா கொடுப்பேன். இருக்கிற பேப்பருக்கு எடைய போட்டு சொல்லுங்க. நேரமாச்சுன்னா சரக்கு நீத்து போயிரு. என்னப்பா இது கிருஷ்ண துலாபாரம் மாதிரி நான் பாட்டு போட்டுக்கிட்டே இருக்க, தட்டி இறங்கவே மாட்டேங்குது. புத்தகம் சின்னதா இருந்தாலும் படிப்பு பெரிய படிப்பு இல்ல. இன்னொரு கல்ல வைங்க. 500 எடுங்க, சரியா போயிடும். 500? எனக்கு இன்னைக்கு 500க்கு மேல தேவை. என் வாழ்நாள்லயே இவ்வளவு புத்தகத்துக்கு 15 ரூபாய் கொடுத்ததே கிடையாது. நானும் வாங்கினதே இல்ல. வரேங்க. சரஸ்வதி வாரமே வாரம். இங்க இருக்கா பாரு. படிப்பு இறங்குமே. நம்ம தங்கச்சி இந்தா 5 ரூபா. இதுக்கு நல்ல விரால் மீனா வாங்கி காரமா குழம்பு மூக்குலையும் கண்ணுலயும் தண்ணி வரணும். மூக்குலயும் கண்ணுலயும் தண்ணி வரணுமா? அது போதும். ஆமா, மச்சானோட புத்தகம் எங்க? மச்சான் புத்தகம் இல்ல எங்க? அதான் நான் தேடிட்டு இருக்கேன் மச்சான், எங்கன்னு தெரியல. படிச்சவருக்கே தெரியல, எனக்கு அப்படி தெரியும். எங்கன்னு கேக்குறேன்ல. நான் தான் என்னமோ மச்சானோட புத்தகத்தை எல்லாம் திருடிட்டு போய் பழைய பேப்பர் கடையில போட்டு 15 ரூபாய் வாங்கிட்டு 10 ரூபாய் கொடுத்துட்டு உங்ககிட்ட 5 ரூபாய் கொடுத்த மாதிரி இல்ல சொல்ற. அட பாவி, புத்தகத்தை கொண்டு போய் பேப்பர் கடையில போட்டுட்டே. எப்படி கண்டுபிடிச்ச? கண்டுபிடிச்ச. ஒவ்வொரு புஸ்தகமும் 15 ரூபாய் மச்சான், புது புஸ்தகம். ஆமா, புது புஸ்தகம். 1.5 ரூபாயோட தேடான்னு சொல்லிவிட்டான். அப்புறம் நான் தான் என்னோட அறிவை பயன்படுத்தி அடியில சொல்ல மாட்டேன். எந்த பேப்பர் கடை சொல்லி தொலை. நீ விடு, நான் மச்சான் சொல்லிக்கிறேன். அடியில என்ன வச்சேன் தெரியுமா? இது ஒரு பழைய பேப்பர் கடை. அங்க ஒரு திராட்சை தொங்க. அந்த திராட்சைக்கு பின்னாடி ஒரு ஆளு நிப்பா. அந்த ஆளு உயரமாவும் இருக்க மாட்டா, குள்ளமாவும் இருக்க மாட்டா, கருப்பாவும் இருக்க மாட்டா, செவலியாவும் இருக்க மாட்டா. கண்ணுல கண்ணாடி சிலப்ப போட்டிருப்பா, சிலப்ப போட்டிருக்க மாட்டா. இப்படித்தான் அங்க ஒரு பள்ளி கத்துறத வச்சு கடை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஊர்ல மொத்தம் 7 பேப்பர் கடை. எங்க பள்ளி கத்துது அங்க போ. வா மச்சான். சரியா? அந்த விராலு மீன் எப்ப வரும்? வராது மீன். மூட்டத்துக்கு அடிச்சிட்டு போறா. அடுத்த வேலைக்கு ஆச்சு மார்வாடி கடையில வைக்கலாம். இல்ல இருக்கிறது 2 கை 2ஆலி ஊனிக்கிட்டீங்கன்னா அப்புறம் வேற எத்தால ஊன்றது? வேணும்னா உதவிக்கு என் கை தரவா? வெறுங்கைய கொடுத்து என்னடா செய்ய? வெறுங்கைய நீட்டினா சரக்கு கொடுக்க மாட்டானே. ஒரு 5 10 நீட்டினா 250 அடிச்சு விட்டு வேர்க்கல்ல இருக்கல குறைச்சு விட்டு வரலாம். வேற கூட 5 10 தானடா. என்கிட்ட எல்லாம் உட்கார்ற. நானே குடிக்காம நாக்கு நமிச்சல் எடுத்து போச்சு, உங்ககிட்ட கேட்கலாம்னு வந்தேன். அட என்னடா அது, நம்ம சாதி ஜனத்துல எவனாவது செத்தாராவது செத்த வீட்டுல சாராயம் விட்டுவான். ஒரு கழுது கூட சாக மாட்டேங்கிறான். தள்ளி நானும் ஊனிக்கிறேன். கண்ணா, தேவ வாக்காட்ட சொல்லிவிட்டியே. எனக்கு வெள்ளி வாங்கறத வழி தெரிஞ்சு போச்சு. என்ன வழி? இது நடுங்க, அது சொல்றது கேளு. நானும் நடுக்கிறேன், நீ இல்ல ஆட்டுற. ஐயோ, இப்ப நீ என்ன செய்யற? நேர என் தங்கச்சிக்கிட்ட வந்து, புளியம்பட்டியில எனக்கு ஒரு சித்தப்பா இருக்கான். தப்பில்ல. அவன் பேரு மார்க்கண்டையன். எத்த கண்ட? மார்க்கண்டையன். அவனை நாகப்பாம்பு கடிச்சு அவன் செத்து போயிட்டான்னு என் தங்கச்சிக்கிட்ட வந்து சொல்லு. அது நம்பி பதறி போய் கிரிய பண்ணிட்டு வாங்கன்னு ஒரு 25 30 கொடுக்க. அதை எடுத்துக்கிட்டு போய் நம்ம பண்ணிடலாம். தேவதம் இல்லரு, எனக்கு மெய்ய சொன்னாலே மெய்யெல்லாம் நடுங்கும். நீ பொய்ய சொல்ற எதெல்லாம் நடுங்குமோ? அது பாட்டு நடுக்கிட்ட. நீ விஷயத்த சொல்லிவிடு. ஆனா உளறிப்படாதே. அவன் நல்லா பேசுறவனையே உளற அடிச்சு விடுவா. எங்க அப்படியே சொல்லு.
விஷயத்தை கேட்டியா சொல்லுபடுறேன். உங்க ஊர்ல புளிய மரத்தடியில உங்க சித்தப்ப நாகப்பாம்புன்னு பேரு. அவனை மார்க்கண்டையன் கடிச்சு அந்த நாய் அடிச்சு பாம்பாட்டி சேர்த்து போட்டான். இதை உன் தங்கச்சி கிட்ட சொல்லி அவளுக்கு கிரியை பண்ணிடணும். என் தங்கச்சி கிட்ட இதை சொன்னா அவனுக்கு கிரியை பண்ணிடுவா. உடனே சரியா சொல்லு. என் சித்தப்ப மார்க்கண்டே பேர் என்ன? மார்க்கண்டேய. பாம்பு வேற என்ன? நாகப்பாம்பு. புளியம்பட்டி வேற என்ன? அதான் மறந்து போச்சே. அது தாண்ட ஊரு. ஊர்ல ஆள் செத்து போச்சு. ஊர்ல என் சித்தப்பனை பாம்பு கடிச்சு. ஐயோ என்னடா ஆச்சு? திருப்பி வச்சுக்கிட்ட நீ சொல்லு. சித்தப்பன் திருப்பி வச்சுக்கிட்டான். ஐயோ இன்னைக்கு தண்ணி கிடைக்காத செஞ்சிருவா. சொல்லிடுறேன். உன் சித்தப்பன் மார்க்கண்டேயனா பாம்பு கடிச்சிருச்சு. இதை உன் தங்கச்சி கிட்ட நான் சொல்லணும். சொல்லாத, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து சொல்லு. பாம்பு கடிச்சு. என்னடா ரொம்ப கடிச்சிருச்சா? இல்ல நீ கத்தாத. குறி போடுறியா? குறி குறி. படிக்கிறியா? படி. என்ன மச்சான் அப்பையில இருந்து குட்டி போட்ட பூனை மாதிரி அலைஞ்சுகிட்டே இருக்க? நீ ஏன் கேட்க மாட்ட? பெரிய தொரை. உனக்கு பங்கா போடவும் படிக்க வைக்கவே என் தங்கச்சி இருக்கு. கால் விசிறி காத்து வருது. எனக்கு தான் ஒரு பாம்பு வந்து கடிக்க மாட்டேங்குது. பாம்பா? இது பம்பு. பம்பு வாய வச்சுட்டு சும்மா இருக்கு. இது நம்ம வீடு மாதிரி. வா வா. என்ன சேதி? மில்லற என் சித்தப்பா மார்க்கண்டேயனா இப்படி வாக்கு சரி தெரியுமா? புளியம்பட்டியில மேல சொல்லு. புளியம்பட்டியில சித்தப்பா மார்க்கண்டேயன பாம்பு கடிச்சிருச்சு. எப்படி? இப்படி சித்தப்பா போயிட்டாரா? சித்தப்பா நீ போயிட்டாரு மச்சான். வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். துணியெல்லாம் டெலிவரி கொடுக்குது. நீ வந்துட்டு தொழில் நடக்காதுப்பா. நான் வர மச்சான். நான் என்ன பண்றேன்? உங்க படிப்பு கெட்டு போயிருப்பாப்ல. நீங்க எங்கே இருந்து படிக்க தங்கச்சி பங்கா போடு. என் தலையெழுத்து நான் போய் ஏசிப்பா பாத்துட்டு வரேன். என்ன செலவாகு? 250 ரூபா ஆகு. ஏன்னா பாடைக்கு கொஞ்சம் ஆகு. பாக்கரிசி ஓடுன்னு கொல்லி வைக்கணும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 250 ரூபா. நீ 25 ரூபா விடு. எரிக்கிறதுக்கு மேல புதைச்சிட்டு வந்துடுற. குடும்பம் சீக்கிரம் கிளம்பி செத்துற போறாரு. அவர்தான் செத்து போயிட்டாரு. பாம்பை சொன்னேன். பாம்பை பழிக்கு பழி வாங்கினேன். அம்மா எடுப்பா. என்னம்மா 25 சொல்லி 15 25 வாடா. உடனே ஏத்திக்குவோம்பா. வண்டி ஏறிடுவா வாடுங்க அக்கறா. ஏப்பா வேற ஏதாவது வச்சிருக்கிறியா பணம்? அது மச்சானுக்கு வாடு. காய்ச்ச அளவுக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஒரு வாரமா உங்களை பத்தியும் உங்க பொண்ணு பார்வதி பத்தியும் ஒய்ஃபுக்கு ஒரே பேச்சு. உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். உங்க மாதிரி படிச்சவங்களை சந்திக்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆமா உங்க பையன் எங்க? இப்ப வந்துருவான். எங்க நீங்க இவங்களோட பேசிட்டு இருங்க. நான் இவங்களுக்கு வீட்டை சுத்தி காமிச்சிட்டு வந்துடுறேன். அண்ணி வாங்க. பார்வதி வாமா வாங்க. இந்த வீடு எங்க வீட்டுக்காரருக்கு அவங்க ஆபீஸ்ல கொடுத்திருக்காங்க. கல்கட்டாவில இருந்து கொண்டு வந்த சாமான எல்லாம் அதை ஒழுங்கு பண்ணி வைக்கிறதுக்கு 1 வாரம் ஆயிடுச்சு அண்ணி. நல்லா இருக்கு வீடு. ரொம்ப அழகா இருக்குங்க. பார்வதி வாமா. பானு 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 நான் சொல்லல. பார்வதி பார்வதி என் மக. இவங்க அவங்க அம்மா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கண்ணத்தை பிடிச்ச கிள்ளில அம்பல இருக்கு. வாங்க. இதுதான் என் மகனோட ரூம். ரொம்ப சுத்தமா வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அவனுக்கு அவனோட வேலையெல்லாம் அவனே தான் செஞ்சுக்கணும். நாங்க யாராவது ஹெல்ப் பண்ணா கூட அவனுக்கு பிடிக்காது. பாருங்களேன் எவ்வளவு நீட்டா வச்சிருக்கான். இதெல்லாம் கூட அவன் கை வேலைப்பாடுதான். எப்பவும் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவான். எங்க அண்ணனுக்கு சென்டினா ரொம்ப பிடிக்கும்.
எப்பவுமே இன்டிமேட் சென்ட் தான் யூஸ் பண்ணாரு. அத பேடி அவன் வந்தா திட்ட போறான். நீங்க வாங்க, நம்ம கிச்சன் ரூம் பார்க்கலையே. வாமா. குப்பு, டிஃபன் எல்லாம் எடுத்துட்டு போய் டைனிங் டேபிள்ல வைடா போ. இவன் எங்க வீட்டு வேலைக்கார பையன். என் புள்ள செல்வம் இருக்கானே, அவன் இந்த காலத்து புள்ளையே இல்லைங்க. காஃபி டீ கூட சாப்பிட மாட்டான். எப்ப சாப்பிட்டாலும் பால் தான் சாப்பிடுவான். அது மட்டும் இல்ல, போட்டிருக்கான Dress அது கூட பால் வெள்ளையா தாங்க இருக்கணும். பார்வதி, நீயும் உங்க அம்மாவும் சம்மதிச்சீங்கன்னா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பேசலாம்னு நினைக்கிறேன். என்ன பேச போறீங்க? பார்வதிய என் மருமகளை ஆக்கிக்கலாம்னு ஆசைப்படுறேன். என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? நீங்க எங்க, நாங்க எங்க? உங்க அந்தஸ்துக்கு சமமா எங்களால ஒரு சீர் சினத்தை கூட செய்ய முடியாது. உங்க பொண்ணோட கால் தூசுக்காகாது எங்க அந்தஸ்தும் சொத்தும். குணம் கோடி பெறும்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்கணுமே. எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் ஓகே, எங்க அண்ணனுக்கும் டபுள் ஓகே. அப்போ ஓகே. கௌரி, கேஆர்பி நம்ம சம்பந்தியாக சம்மதிச்சிட்டாரு. சரிதான். நான் கஷ்டப்பட்டு பேசி அவங்களை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நீங்க உட்கார்ந்த இடத்துல ரொம்ப ஈஸியா சம்பந்தம் பேசி பிடிச்சிட்டீங்களே. ஏன் நான் சொன்னதை வேணா நீ ஒரு தடவை திருப்பி சொல்ல. தங்கச்சி, உங்க குடும்பத்துல எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுமா. இந்த சந்தோஷத்துல மேற்கொண்டு என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியல. அம்மா வாப்பா, வா வா. செல்வம், இவங்கதான் ஹெட் மாஸ்டர், பார்வதியோட அப்பா. அவங்க பார்வதியோட அம்மா. பார்வதியை தான் உனக்கு அன்னைக்கே தெரியுமே. தம்பியை தெரியும். தெரியாதுங்களா என்ன சேகர, எங்க எதிர்விடாச்சே. ஆமா ஆமா. சேகர், உட்காரேன்பா. நம்ம செல்வத்துக்கு பார்வதியை பேசி முடிச்சிருக்குப்பா. கங்க்ராட்ஸ், அருமையான ஜோடி. செல்வம், நான் ரூம்ல போயிருக்கேன். தம்பி, டிபன் சாப்பிடப்பா. பரவாயில்ல சார். செல்வம், ஒரு கப் காஃபி மட்டும் மேல அனுப்பு. எங்க பார்வதிக்கு இப்படி ஒரு சிறந்த சம்பந்தம் கிடைக்கும்னு என் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. அதுக்கு அவ வணங்குற தெய்வமும் வழிகாட்டி இருக்கு. ஓம் நமோ நமோ பகவதி ஜாயமானோன்னே திருடதா மேத்யக்ரே பாஹம் தேவேம் ஜோததா சாயம் சந்திரமாஸ்திரதீர்காமாயுः. மகாராஜராஜ ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பிள்ளை அவர்களின் சீமந்தபுத்திரன் சிரஞ்சீவி செல்வத்திற்கு மகாராஜ ஸ்ரீ கேஆர்பி குமாரசுவாமி அவர்களின் திதிய குமாரத்தி சௌபாகியவதி பார்வதியை துந்துபி ஆண்டு தை மாதம் 24ஆம் தேதி சுக்லபட்சம் பஞ்சமி திதியில் மகா நட்சத்திரம் திங்கட்கிழமை கூடிய சுபயோக சுபதினத்தில் கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாய் நிச்சயிக்கப்பட்டு தாம்பூலம் மாற்றிக் கொள்ளப்படுகிறது. ஹெட்மாஸ்டர், இவாள்கிட்ட கொடுங்க. கனக, மில்லா, ரங்கா, இன்னும் ஒரு வயலையும் காணா. சித்தப்பா, புளியம்பட்டி சித்தப்பாவேதான். ஆமாம்மா, உங்க சித்தப்பா மார்க்கண்டேய. என்ன விஷயம்? ஆமா, நீங்க பாம்பு கடிச்சு செத்து போலியா? எவன் சொன்னா? எந்த ராஸ்கோ சொன்னா? எங்க அண்ணன் தான். உங்க அண்ணனா? ஆமா, நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொல்லி 25 ரூபாய் சாவு செலவு கூட பணம் வாங்கிட்டு போச்சே. நான் செத்துட்டேனா? உங்க அண்ணன் உயிரோடு இருக்கவன் சாவுக்கு மட்டும் இல்ல, பாலுக்கே போவான். பொய்ய சொல்லி துட்ட வாங்கிட்டு சாராயம் குடிக்க போயிருக்கானா? அந்த பையன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். 2ஆம் நம்பர் கடை குடிவித கடையோட அள்ளிட்டு வரேன். நானு பாம்பை கடிச்சேனா? பாம்பில் உனக்கு கட்சிது. சரி, யாரோ கடிச்சாங்க, நான் செத்து போட்டேன். என்னை எரிச்சாங்களா புதைச்சாங்களா? கண்டிப்பா உன்ன ஏறிக்கல. என்னடா அவ்வளவு கரெக்டா எப்படி சொல்றேன்? எரிச்சிருந்தாங்கன்னா உன் மேல சாம்பல் இருந்திருக்கணுமே. ஆமா, மண்ணெல்லாம் இருக்குது. அப்ப புதைச்சிருப்பாங்க. சித்தப்பா, இதுல நெருப்பு எந்த பக்கம் இருக்கு? எது கேக்குற? வாயில வைக்க வேணுமே. தொட்டு பார்த்தா எந்த பக்கம் சுடுதோ அதுதான்டா நெருப்பு. இந்த பக்கம் தான் இருக்கு. என்னடா இந்த கையில இந்த ஆட்டம் ஆடுது? குடிச்சு கிடிச்சிட்டு கூப்பிடுறாங்க. சித்தப்பா, அதுதான் காசை வீண் அடிச்சுட்டு குடிச்சிட்டு வருது. நீ பெரிய மனுஷன், நீ அதோட சேர்ந்து குடிச்சிட்டு வரிய. நீ எல்லாம் ஒரு மனுஷன் நான் கேட்டு காரி துப்பிட்டு வர வேண்டாம். சரியா? துப்புறான் பிள்ளை, மூஞ்சிலேயே துப்புறான்.
எங்கடா மூஞ்சி? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. சித்தப்பா என்னடா ஆம்பளை இருந்தா கிட்ட வாடா. இதுக்கு மேல எங்கடா கிட்ட வருது? சரி விடு. வேணும்னு துப்பினியா விளையாட்டுக்கு துப்பினியா? உங்ககிட்ட விளையாட்டு வேணும்னு தான் துப்பினேன். அதான பார்த்தேன். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பாரு நீதான் அடிச்சு ஓடிக்கிற. ஒழுங்கா பாரு, ஒழுங்கா பாரு. ரைட்டா 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 ரைட்டா. அப்பா அப்பப்பா என்னம்மா? அப்புறம் வந்திருக்காருப்பா. யாருமா? அவருதான்ப்பா. அவருன்னா யாருமா? ஐயோ உங்க மாப்பிள்ள. ஓ வா தம்பி. வணக்கம் மாமா. வா 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 வா, உட்கார் உட்கார் உட்கார். வாங்க. பார்வதி, தம்பி வந்திருக்கு, காஃபி எடுத்துட்டு வாமா. என் புள்ள செல்வா இருக்கானே, எப்பவும் காஃபி டீ சாப்பிடவே மாட்டான். எப்ப சாப்பிட்டாலும் பால் தான் சாப்பிடும். அடடே, இங்க கொண்டடா, கீழே போட்டு போற. மாட்டேன், நான் தான் அத்தானுக்கு கொடுப்பேன். ஏமா இந்த ராட்சச பைய கிட்ட கொடுத்த? நானா ராட்சசன்? அப்படி சொன்னா நிஜமாவே கீழே போட்டுருவேன். பாத்துடா. இது பால் அத்தானுக்கு, இது காபி ராட்சச அப்பாவுக்கு. பேட்டி பையங்க, சின்ன தம்பி டவுசர் 1.5ங்க. அது என்னடி 1.5? இத பாருங்கம்மா, தம்பி கிட்ட சொல்லி டவுசருக்குள்ள சுவிங்கம் கள்ள மிட்டாய் இதெல்லாம் வைக்க சொல்லாதீங்கம்மா. எலி கடிச்சிருது, அதனால தாங்க 1.5. ஆகட்டும் மாமா. அடடே, வாங்க 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 சாமி. அம்மோய், நான் போறேனுங்க. கனகம் கனகம், அம்மா அப்பா வீட்டுல இல்ல, நீ அதையும் கூட துணைக்கிறடி, உதவியா இருக்கும். நான் எதுக்குமா உங்க 2 பேருக்கு நடுவுல உபுத்திரமா? நான் போறேனுங்க. ஐயோ இருடி. என்ன வீடு நிசப்தமா இருக்கு? மாமா அத்தையும் வீட்டுல இல்லையா? அம்மா அப்பா வீட்டுல இல்லையான்னு கேக்குறாங்க. இல்ல, கடைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லு. கடைக்கு போயிருக்காங்களா? எப்போ வருவாங்க? எப்போ வருவாங்கன்னு கேக்குறாங்க. தெரியல, உட்கார சொல்லுடி. ஐயோ, அவர் ஆல்ரெடி உட்காந்துட்டாருங்க. வேணா ஒரு தடவை எழுந்து மறுபடியும் உட்கார சொல்லிட்டுங்களா? தாகத்துக்கு ஏதாவது வேணுமான்னு கேளுடி. குடிக்க ஏதாச்சும் வேணுமான்னு கேக்குறாங்க. ஓ, பச்சை தண்ணி கொடுத்து விரட்டலான்னு பாக்குறாங்களா? நான் இங்கே இருந்து சாப்பிட்டுட்டு தான் போறேன். ஆமா, என்ன பார்த்துட்டே கதவுடுக்குல போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெளியில வர சொல்லு. வெளியே வர சொல்றாருங்க. போடி, எனக்கு வெக்கமா இருக்குடி. வெக்கமா இருக்குதுங்களா? ஐயோ, என்ன என்ன என்னாச்சு? பாருங்க சாமி, தேனி கொட்டுற மாதிரி நறுக்குன்னு கிள்ளிட்டாங்க. எங்க எங்க? அங்க இல்ல சாமி, இங்க. ஏமா, இப்ப இப்படி வெக்கப்பட்டு ஒளிஞ்சுக்கிறீங்க, நாளைக்கு கல்யாணம் கட்டி ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல விடுவாங்களே, அப்ப என்ன செய்வீங்க? இப்படி வெக்கப்பட்டீங்கன்னா பொழுதெல்லாம் விடிஞ்சு போகும். பார்வதி, என்னப்பா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல மாமா, அப்பாவுக்கு வயிறு ஸ்டமக்கு லைட்டா தான். டாக்டர்கிட்ட போயிருந்தோம். இந்த வழி தானே, உங்களை எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். வரேன் மாமா, அத்தை வரேன். நிச்சயதாம்பலத்துக்கு பிறகு தம்பி மனசு ஒரு நிலையிலேயே இல்ல. எல்லா பிள்ளைகளும் இப்படிதானே. ஆம்பளைங்கள லபக்குன்னு புடிச்சு முந்தானையில முடிஞ்சுக்கணும். இந்த காலத்துல எல்லாம் இப்படி வெக்கப்பட்டு நின்னா அவங்க எவன் முந்தானைய புடிச்சிட்டு ஓடிடுவாங்க. நான் போறேம்மா.
குப்பு குப்பு இங்க வா. என்னங்கய்யா? இத கொண்டு போய் யாருக்கும் தெரியாம பார்வதிட்ட கொடுத்துட்டு வா. சரிங்க. பார்வதிக்கா. அட குப்பு, என்னடா? இந்தாங்க. ஐயா இத உங்ககிட்ட கொடுத்து நான் சொன்னாரு. எந்த ஐயா? செல்வையா. ஏ குப்பு, குப்பு. பார்வதி பார்வதி, ஏதாவது கடைதாசி வந்துச்சாமா? இல்லப்பா. வீரபாண்டி சேர்மன் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான கடைதாசி வர வேண்டி இருக்கு. என்னடி பூமி எதிர மாதிரி ஓடி வர? ஒண்ணும் இல்லம்மா. சரி, சமையலுக்கு நேரமாச்சு. உங்க அப்பா வேற ஸ்கூலுக்கு போகணும்னு பறக்குறாரு. கொஞ்சம் காய்கறி நறுக்கி. கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். அக்கா, என் புக்க கிழிக்குதாங்கா. அக்கா, நீ வர மாட்டாங்க. கொடுறா. கொடுக்க மாட்டேன். பிரியமுள்ள பார்வதிக்கு உன்னை பார்க்க வேண்டும், உன்னிடம் பேச வேண்டும் என்ற ஆசையில் ஏதேதோ காரணங்களை சொல்லிக்கொண்டு உன் வீட்டிற்கு பலமுறை வந்தேன். நீ வெட்கப்பட்டு ஓடி ஓடி ஒளிந்து கொண்டாய். அதனால்தான் இந்த கடிதத்தை உனக்கு எழுதுகிறேன். பெண்களுக்கு வெட்கம் தனி அழகுதான். அதுக்காக ஊர்ல இருக்க பெண்ணுங்க வெட்கமெல்லாம் உங்ககிட்டயே இருக்கணுமா என்ன? எனக்காக அதை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு இந்த கடிதத்துக்கு பதில் எழுது. உன் கடிதம் வந்தா அதை நான் திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு இடத்துலையும் உன் உருவத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். தவறாம எழுதுவியா? என்ன தவிக்க விடாம இருப்பியா? இப்படிக்கு உன் செல்வம். இப்படிக்கு உன் செல்வம். கடிதாசி எழுதுறதா? அவருக்கா? அம்மாடி, எப்படி எழுதுறது? என்ன எழுதுறது? தப்பு. என் பதில் வரும்னு எங்கிட்டே இருப்பார். எதையாவது எழுதி கிறுக்கி அனுப்பிட்டா? ஐயோ, அத்தைக்கு தெரிஞ்சிட்டா கல்யாணத்துக்கு முன்னாடியே கடிதாசி எழுதுறாளான்னு தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க? நான் மாட்டேன். குப்பு, டே குப்பு, இங்க வா வா, அதை வச்சுட்டு வா. இதை கொண்டு போய் பார்வதிட்ட கொடுத்துட்டு உடனே வா. சரிங்க. அப்பப்பா, ராஜப்பா கொஞ்சம் பார்த்து செய்யுமா. பாதி நெல்லு பாதி கல்லா புடைச்சு வச்சிடாதீங்க. அந்த நொய்யெல்லாம் ஒரு பக்கமா வைங்க. சரிமா. அது அப்படி கொஞ்சம் எடுமா. வாமா, நிறைய வேலை இருக்கு. அந்த மூட்டை இப்படி கொஞ்சம் தள்ளி விடுமா. துவரம் பருப்பெல்லாம் வேற சுத்தப்படுத்தணும். ஐயா, இதை கொடுக்க சொன்னாங்க. குப்பு. என்னையா நாலா பக்கமும் கடந்து அலற? என் பொஞ்சாதிக்கு பிரசவம் ஆயிடுச்சு. நல்லா இரு. ஒரே கவலையா இருக்குண்ணே. உன்னோட தானே, அப்புறம் ஏன் கவலைப்படுற? பிரசவம் ஆயிடுச்சு இல்ல, அதுக்காக கொஞ்சம் கழுத ரத்தம் கொடுக்கணுமா. கழுத முத்தம் கொடுக்கணுமா? கழுத ரத்தம் நீ கூட கழுத வேணுமே. அதான் எங்கிட்ட வந்தியா? ஆமாண்ணே. அட போயா. என்னன்னு இதுக்கு போய் யோசனை பண்றீங்க? கழுத வேணா? எதுக்கு? காது இருக்கத்தா? என்னது கழுதையே இல்லையா? இருந்த ஒரு கழுதை எங்க நான் வித்துப்படு வேணும்னு பயந்துகிட்டு என் தங்கச்சி வேலை செய்ய இழுத்துட்டு போயிட்டான் ஆத்தங்கரைக்கு. அப்ப காதருக்கு என்ன செய்வீங்க? காதருக்கும் செய்ய வேணாம், சுல்தானுக்கும் செய்ய வேணாம். எங்க கவலைப்படாத. என்ன பெரிய கழுதை? அந்த தயாரிப்பாளருக்கு எனக்கு கொஞ்சம் ரேட்ல தகராறு. இல்லாட்டி பஞ்சகல்யாணியில நீல நடிச்சிருப்ப. கவலையே விடு. நானே ஒரு படம் எடுத்து ஒரு ரெட்ட வேஷம் தரேன். அப்பாவும் நீயே, அம்மாவும் நீயே.
ஆம்பளை கழுத பொம்பளை வேஷம் போடுறதா கஷ்டம். கழுத ரத்தவா? ஆமண்ணே. உன் பொண்டாட்டிக்கு பிரசவமா? ஆமண்ணே. என்ன கொடுப்ப? கழுத ரத்தம் தான். யோ, எனக்கு எவ்வளவு கொடுப்ப? 400 கொடுப்பியா? ஐயோ, துணி ரத்தத்துக்கு 400 ரூபாயா? ரூபாய் யாரையா கேட்டது? 400 மில்லி கொடுப்பியா? ஐயோ, 400 மில்லி என்ன விலைன்னு எனக்கு தெரியாத. விலைவாசி தெரியாம இந்த உலகத்துல எப்படி இருக்க போற? 400 மில்லி 8 ரூபா, 2 முட்டை 60 பைசா. அது வேணா ஊருகா வாங்கிக்கிற காசு கொடு. அண்ணே, என்கிட்ட 5 ரூபாய் இருக்கு, வச்சுங்க. ஐயோ, 250 தான் தேரு. சரி, நீ இங்கே இரு. பாவி கழுதையை கடத்திக்கிட்டு போறானே, இவன் வித்தே குடிச்சு விடுவானே. சவரம் பண்ண கேப்பான், காது இருக்குதா? கழுத போலீஸ்ல சொல்லிவிடாத. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. ஒரு இடவு கேட்கலையே. ஹலோ, மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. காது கேட்கலையே. ஒட்டு கேட்கு. தங்கச்சி, என் மகன் ருக்மணிக்கும் உன் பையனுக்கும் கல்யாணம் செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். நானே ஏன் வந்தேன்? இன்னொரு புரோக்கர் அனுப்பிச்சா அவன் கமிஷன் கேட்பான். அந்த கமிஷன் இருந்தா கல்யாண கச்சேரியை முடிக்கலாம் பாரு. தட்ஸ் வை. என் பொண்ணு எல்கேஜி இல்ல, காலேஜ். சமையல்ல இருந்து சன்பாத்து வரைக்கும் அத்துப்படி. ஏன் குச்சிப்படி சும்மா விடுவாடா? பயங்கர பொடி. சோஷியலோ சோஷியல். அப்படி வளர்த்திருக்கிறேன். உங்க குடும்பத்துக்கு வர வேண்டிய பவ்யமான பொண்ணு. ஏங்கிள், இந்த கல்யாணத்துல உங்க பொண்ணுக்கு இஷ்டமா? ஏமா அப்படி கேட்ட? உங்க ருக்கு எப்பவுமே சேகரோட மோட்டார் பைக்ல சுத்துறத நான் பாத்திருக்கேன். நாட் ஒன்லி த மோட்டார் பைக், லாம்பரட்டா, வெஸ்பா, ஸ்கூட்டர், லூனா, டிவிஎஸ் 50 இப்படி எல்லாத்தோடையும் சுத்த சொல்லி நான் தான் சொல்லியிருக்கேன். நான் தான் அப்பவே சொன்னேனே, சோஷியலோ சோஷியல். அப்படி வளர்த்துட்டேன்னு. அது வேற, கல்யாணம் வேற. என்ன தங்கச்சி? அது சரிங்க. செல்வம் இப்ப இருக்கிற மனநிலையில அவங்கிட்ட கல்யாணத்தை பத்தி எப்படி பேசுறதுன்னு தான் யோசிக்கிறேன். எந்த நிலையா இருந்தா என்னம்மா, பெத்தவங்க ஒரே நிலையா இருந்து புள்ளகிட்ட சொன்னா சரின்னு சொல்ல போகுது. என்ன சார் சொல்றீங்க? எல்லாருக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம். சாரே சரின்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன? அடட, மாப்பிளையே வந்தாச்சு. தங்கச்சி, ஒரு வார்த்தை கேட்கறது. ஏன்பா செல்வம், அவருடைய மகளை உனக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாரு. நீ என்னப்பா சொல்ற? இப்ப என் கல்யாணத்துக்கு என்னமா அவசரம்? இப்ப அவசரப்படாம 60 வயசுல 60ஆம் கல்யாணத்தை சேர்த்து வச்சுக்கலாம்னு சொல்றேப்பா நீ. சரி 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 சார், தட்டிடலாமா மூலத்தை? இத பாருங்க, அவன் என்னைக்கு எஸ்ன்னு சொல்றானோ அன்னைக்கு தான் இந்த கல்யாணத்துக்கு எஸ். உண்மைதான். 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதைத்தான் நானும் ஃபாலோ பண்ணேன். ஏன் பார்வதி கல்யாணம் பண்ணிக்கத்தான். இது ஒரு தப்பா? தப்பு இல்லாம நியாயமாடாது சார். உங்க பேரை செஞ்ச தப்பா, என் பொண்ணு செஞ்ச தவறான ஆராய்ச்சி பண்ணி இப்ப நேரம் இல்ல. உடனடியா இதுக்கு ஒரு பிராய்ச்சித்தம் தேடி ஆகணும். என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க, என் குடும்பமானத்தை காப்பாத்துங்க. என்னையா பிராயச்சித்தம்? பெரிய பிராயச்சித்தம். நீ பொண்ணை பெத்த தகப்பன். இதை விட்டா உனக்கு வேற வழி இல்லை. இந்த தருதல புயலுக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிச்சுட்டேன். இவனுக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறாளேன்னு இவனும் தலையாட்டுறான். குழந்தையில இருந்து பார்வதியை என் பேத்தி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நான் கூட இதுக்கு சம்மதிக்கலாம். இந்த கொடுமைக்கு அந்த பொண்ணு எப்படிப்பா சம்மதிப்பா? இதை யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? டேய், நீ பார்வதியை கல்யாணம் செய்துக்கணும்னா முதல்ல நீ செய்த தப்புக்கு அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த கல்யாணத்தை பத்தியே யோசிப்பேன். ஏன் எதுக்கு போய் நான் அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? நான் மட்டும் தான் குற்றவாளியா? அவளும் சம்மதிச்சுதானே
நடந்தது? ஆமாப்பா, வாஸ்தவம் தான். அவ சம்மதிச்சுதான் நடந்ததுன்னு சொன்ன பாரு, உண்மைதான். தப்பு அவ பேர்ல தான். என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்சியே, அது ஒண்ணே போதும்பா. சார், நீங்க உங்க கோபத்தை விட்டுட்டு நடக்க வேண்டியதை பாருங்க. என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைங்க சார். வெரி குட் மாமா. உங்களுக்கு தெரிஞ்ச நியாயம் கூட என் தாத்தாவுக்கு தெரியல. நல்லா புரியுறபடி சொல்லிக் கொடுங்க. நீதிய கைய கட்டி வச்சுட்டு அநீதி சிரிக்க தெரிஞ்சே உன் பொண்ணை பிடிச்சு பாழுங்கடத்துல தள்ளுறங்கிறிய. கண்ணு இல்லாத குருட்டு பொண்ணா இருந்தா கூட நம்பலாம். கண்ணு இருக்கிற இவளுக்கா ஆளு தெரியாம போச்சுன்னு பேசுறாங்க கனகம். சோறு திங்கிற எந்த வாயும் அப்படி பேசாதமா. கண்ணு தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்ன, இருட்டு ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதானேமா. என் மனநிலை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கனகம். நான் புரிஞ்சுக்கிட்டேமா. நம்ம மாதிரி பொம்பளைங்க எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு வாரத்துல கட்டிக்க போறவரு, நீ கடுதாசிக்கு பதில் எதுலின்னு கோமா இருக்கிறவரு, அதனால எங்க கல்யாணம் நின்னு போயிடுமோ நடுங்கிட்டு இருக்கிற நீ. அப்படி நடந்துகிட்டதுல தப்பு எப்படிமா சொல்ல முடியும்? தாலி கட்டினாதான் புருஷனா? மனசுல இடம் கொடுத்துட்டாலே போதுமா? அந்த ஆம்பளைய புருஷனா ஏத்துக்கிறதாமா பொம்பளைங்களோட குணம். நீ எழுதின கடுதாசி அந்த சேகர் கையில கிடைச்சிருக்கும், நீ கண்டியா? அந்த சமயத்துல உன்னை தொட்டது அந்த சண்டோலம் தான் நீ நினைச்சிருக்கதான் முடியுமா? அந்த சேகர் என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் விளையாடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாவி. அவன் பாவி இல்லம்மா, மனுஷ உருவத்துல இருக்கிற பாம்பு. பார்த்த உடனேயே தலையில அடிச்சு நசுக்க வேண்டியவன். நீயா இருக்கறனால இத்தனால பொறுமையா இருக்க. நானா இருந்திருந்தா இந்நேரம் அவன் குறவளைய கடிச்சு ரத்தத்தை குடிக்காம விட மாட்டேன். அக்கா, ஊர்ல இருந்து பெரியக்கா வந்திருக்காங்க, உங்களை கூப்பிடுறாங்க. என் கண்ணுல அழக்கூடாது. ஏமா, என் வீட்டுக்கார லெட்டர் போட்டாரே, வந்துதா? வந்துடுமா. என்ன வசந்தா, எப்படிமா இருக்க? சௌக்கியமா இருக்கிய? இருக்கேன்ப்பா. ஆமா, நீ மட்டும்தான் வந்திருக்கிய? அவரு ஆபீஸ் விஷயமா பெங்களூர் போயிருக்காரு. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவாரு. ஆமா, கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் கூட இல்ல. வீட பார்த்தா கல்யாண விடாவே தெரியலையே. ஒரு பரபரப்பையும் காணோம். முகூர்த்தம் மாறி போச்சுமா. ஏன்பா? மாப்பிள்ள மாறி போச்சு, அதனால முகூர்த்தமும் மாறி போச்சு. மாப்பிள்ள மாறி போச்சா? மாப்பிள்ள அந்த செல்வா இல்லையாப்பா? இல்லம்மா, நம்ம ஜட்ஜையா பேரன் சேகர். அந்த பொறுக்கியா? என்னப்பா இது? அந்த ராஸ்கலுக்கு நம்ம பார்வதியை கொடுக்க எப்படிப்பா சம்மதிச்சீங்க? இத நான் சம்மதிச்சு செய்யறது இல்லம்மா. நம்ம பார்வதிக்கு சேகர் தான் புருஷன்னு எப்பவோ அந்த கடவுள் நிர்ணயம் பண்ணிட்டான். அத நான் நடத்தி வைக்கிறேன், அவ்வளவுதான். நான் பெத்த பொண்ணு நீ டாடிக்கு புரிய வைக்க போறியா? ஜபார், நான் சொல்றத கேளு. செல்வத்தை கல்யாணம் பண்ணிக்கோ, சேகர மறந்துரு. சேகரை விட செல்வம் எல்லா விஷயத்திலுமே உயர்ந்தவன். ஏதோ ஹைட்ல மட்டும் 2 இன்ச் கம்மியா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. முடியாது டாடி, நான் சேகரத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். யூ ரெடி? தட் ஃபெல்லோ ரெடியா? அவன் தான் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்க போறானே. அப்படி பார்வதியை சேகர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க சொல்ற மாதிரி செல்வத்தையோ இல்ல ஏதோ ஒரு தரித்திரத்தையோ நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே? கற்பூர வாசனை கழுதைக்கு தெரியுமா? நானா கழுதையாது, கோவேரி கழுதை. என்ன துப்புற? துப்பணும் தோணுச்சு, துப்பினேன். என்ன பார்த்து துப்புற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? உன்னை பார்த்து நான் மட்டுமா துப்புறேன்? ஊர்ல இருக்கிற அத்தனை பொம்பளைங்களும் தூணு காரி துப்புறாங்க. என்னடி சொன்ன? ஏய், இது ஒண்ணும் பார்வதி மாதிரி பூ பறிக்கிற கை இல்ல, அடிச்சு துவைக்கிற கை. என்னடி? ஏய், ஏய். பாத்தியா, உன்னை கழுத கூட நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு. நீ வாடா கண்ணா. கனகம், இனிமே நான் உன்னை விட மாட்டேன்டி. சேகர் தான் அவன் புருஷன், சேகர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாரும் சொல்றீங்களே,
என் மனசு யாருமே புரிஞ்சுக்கலையே. கங்கையில சாக்கடை கலந்த மாதிரி நினைச்சாலே அருவருப்பா இருக்கிற விஷயத்த கட்டாயமா என் மேல திணிக்கிறீங்களேப்பா. அப்பா, ஒரு நாள் என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? பொண்ணை பெத்த எந்த தகப்பனும் பொண்ணு கழுத்துல சுருக்க மாட்டி பாழுங்கணத்துல தள்ளுனாலும் தள்ளுவானே தவிர சேகருக்கு மட்டும் கட்டி கொடுக்க மாட்டான்னு சொன்னீங்களே. அப்படியெல்லாம் பேசின நீங்க எப்படிப்பா அந்த முடிவுக்கு வந்தீங்க? பார்வதி, என்ன பொறுத்த வரைக்கும் சேகர் பத்தின அபிப்பிராயம் அன்னைக்கும் இன்னைக்கும் ஒண்ணுதாம்மா. இப்ப நாங்க பேசுறதும் எடுக்கிற முடிவும் அவனுக்காக இல்லம்மா, உனக்காக. அந்த சேகர் வெட்டின பள்ளத்துல நான் விழுந்துட்டேன். யார் வெட்டினா என்ன? விழுந்தது விழுந்தது தானே. இந்த அளவுக்காவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சிருக்கிறானே, சந்தோஷப்படு. நீங்களும் ஒரு பொண்ணுக்கு தகப்ப. இந்த மோசடி உங்க பொண்ணுக்கு நடந்திருந்தா? என் பொண்ணு அவ்வளவு சாமானியமானவள் இல்ல, ரொம்ப கெட்டிக்காரி. அவளை யாரும் ஏமாத்த முடியாது. அவளுக்கு உடம்பெல்லாம் கண்ணு. எருது பொண்ணு காக்கைக்கு எப்படி தெரியும்? என் வேதனை வழியில போறவங்களுக்கு எப்படி புரியும்? பாத்தியாமா வசந்தா, உன் தங்கச்சி சொல்றத நான் வழி போக்கலாம். ஏண்டி, நானும் அப்போதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு பக்கம் அப்பா, இன்னொரு பக்கம் இந்த மாமா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க. இதனால பேசுறியே, உன் உத்தேசம் தான் என்ன? கல்யாணமே வேண்டாங்கிறியா? இந்த கல்யாணம் நின்னு போனா உன் ஒருத்தியோட போற விஷயம் இல்லடி. ஏன் நின்னு போச்சு, எதுக்கு நின்னு போச்சுன்னு 1000 கேள்வி வந்தா விஷயம் வெளியில வரும். அப்புறம் நான் எப்படி மான இனத்தோட புருஷ வீட்டுல வாழ முடியும்? அக்கா, அம்மா பார்வதி, நீ எடுக்கிற முடிவுல தான் நம்ம குடும்ப கௌரவமே அடங்கியிருக்கு. உனக்கு பிறகு தங்கச்சி பவானி இருக்கா. அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். உங்க அப்பா தலை நிமிர்ந்து நடக்கணும்னா நீ இந்த கல்யாணத்துக்கு தலை வணங்கித்தான் ஆகணுமா? அம்மா, என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, என்னால நம்ம குடும்ப கௌரவம் கெட வேண்டாம். அப்பா, உங்களுக்கு எது நியாயம்னு படுதோ அதை செய்யுங்க. இந்த வருஷம் திருவிழால கிளப்பிடுற தூளு புலியாட்டா. இந்த வருஷம் உன்னால ஆட முடியாது, நீ செத்துக்கிட்டு போயிட. வேணாம் போ. நான் ஆடுறேன், அது இல்ல ஆடுது. வேணாண்ணே. வேணாங்கறியா? அப்ப இல்லங்கிற துக்கத்தை மறக்க ஒரு 5 ரூபாய் கூட 250 அடிச்சுக்கிறேன். முடியாது முடியாது முடியாது. இப்ப முடியாதுன்னு சொல்லுவீங்களே, செத்ததுக்கு அப்புறம் சாந்தி பண்றேன்னு சாராயம் படைப்பீங்க. இதான நம்ம வழக்கம். என்ன நான் சொல்றது? இன்னும் சோற அடிக்கணும்ன்றியா? இவன் கால எடுத்தது தப்பா போச்சே. இதுதான் காந்தர்வ விவாகம். இப்போ என்ன நம்புறியா? இல்ல மத்த 9 விரலுக்கும் 9 மோதிரம் மாட்டட்டுமா? நான் உன்னை நம்புறேன் சேகர். பட் முறைக்காவது என் கழுத்துல ஒரு தாலி கட்டிடு. அப்பதான் எங்க அப்பா கூட நம்புவாரு. தாலி? யூ மீன் தட் மஞ்சள் கயிறு? அது எப்ப வேணாலும் கட்டிக்கலாம். Now we are married and let's enjoy life. You naughty. Hi. Come on, darling. Dance. கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு. இன்னமும் நீ இல்ல மாமா, நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். ருக்கு என்கிட்ட நோட்ஸ் வாங்க வந்துச்சு. நாங்க 2 பேரும் பாட விஷயமா தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் மாமா. சேகர், ஏன் இப்படி டூ படிக்கிற? சார், ஒரு பேச்ச நம்பாதீங்க. ருக்கு, உனக்கு விளையாடுறதுக்கு வேற நேரமே கிடைக்காதா?
தமாஷா ஏதாவது சொல்ல போய் அது வினையாபத்து முடிய போகுது. யுகோ நீ போமா போ. நான் போயிடுறேன். இந்த மோதிரத்தை என் கையில போட்டு இதுதான் காந்திர விவாகம், நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீ என்கிட்ட சொன்னத இவங்க முன்னாடி சொல்லிடு. நான் போயிட்டு அப்புறமா வரேன். Bloody bitch, get out. You bloody. சார், தாய் இந்த மோதிரத்தை கையில போட்டு. Get out. Get out. Get out. Body. Get out. Body. Get out. Out. ஓடி. அம்மா அம்மா, அட பாவி, எந்த கழுத்துல கைய போட்டு உல்லாசமா உலாவிக்கிட்டு இருந்தியோ அதே கழுத்துல கைய போட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளுறியடா. நீ நல்லா இருப்பியா? வேர்ல்டு ஒத்துக்குமா? இதுக்கு வேர்ல்டு ஒத்துக்குமாடா? சும்மா இருங்கப்பா. அவங்க இருக்கிற பிளாக் கார்டு. டேய், நான் யார் தெரியுமா? 2 in 1 தொலைச்சிங்க தொலைடாடா. I will see you. அப்பா, உங்களுக்கு எது நியாயம்னு படுதோ அதை செய்யுங்க. ஆனா அநியாயத்தை மட்டும் நான் சகிச்சுக்க மாட்டேன். அநியாயம் மட்டுங்களா? அயோக்கியத்தனத்துக்கு அளவே இல்லைங்க. அவன் என்கிட்ட மட்டுமா வம்பு பண்ணா? எத்தனை பொண்ணுங்க அந்த ருக்மணியை நம்ப வச்சு கழுத்தறுத்தா. இப்போ அந்த மேரியோட அவ வீட்டுல எந்நேரமும் குடியும் கும்மாளமும் தான். இப்படிப்பட்ட அயோக்கியனா அந்த பொண்ணு பார்வதிக்கு புருஷனா வரணும். தட்டு கேட்க ஆள் இல்லாத வரைக்கும் அந்த சேகரோட கொட்டம் அடங்க போறதில்ல. அவன் கொட்டத்தை அடக்கியே ஆகணும். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும். சேகர், நீ ஒரு பெரிய ரிங் மாஸ்டர். எப்படி? ஒரு சின்ன ரிங் விரல மாட்டி விட்டு பெண்கள் லைஃபை க்ளோஸ் பண்ணிடுறேன். என்ன இந்து பொண்ணுங்க மாதிரி ரொம்ப சென்டிமெண்டா பேசுற? எந்த காஸ்ட் இருந்தாலும் என்ன, லேடிஸ் ஆர் லேடிஸ். ஏய் சேகர், பார்வதிக்கு ஏதாவது அநியாயம் நடந்தா ஒரு ரத்தத்தை உன் கண்ணுக்கே காட்டுவேன்னு சொன்னானே, ஞாபகம் இருக்கா? ஏடா கைய. ஏய், ராஸ்கல். செல்வம், செல்வம். மேரி அவங்களை வெளியே போச்சு. Ask them to get out. First you get out. Hey! Get out. அப்பா, உங்களுக்கு எது நியாயம்னு படுதோ அதை செய்யுங்க. ஆனா அநியாயத்தை மட்டும் நான் சகிச்சுக்க மாட்டேன். யாரு கரைமல பரவல பன்மையில நீங்க கொண்ட மில்லர், அதே சடிச்சு விட்டு புள்ள. சரி விட்டுற. எங்க 2 வண்டியில கிளம்பிட்டீங்க? நான் போறது இருக்கட்டும், நீ எங்க போற? மச்சான் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கிறேன், சீக்கிரம் ஊருக்கு திரும்பி வந்துருங்கன்னு. மச்சான் பக்கத்து ஊருக்கு போயிருக்கிறான், சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பி வந்துருங்கன்னு தங்கச்சி சொல்லிட்டு, தங்கச்சி தனியா இருக்கு, அதான் போ. ரொம்ப குடிச்சிட்ட போல இருக்கு. சும்மா இவ்வளவு வந்து எறும்பு கடிச்ச மாதிரி 600 மில்லி தான். எனக்கு ஒரு ஆசை, சாகரத்துக்குள்ளார மூக்கு முட்டை மில்லி குடிக்கணும்னு. அது நிறைவேறாது போல் இருக்க. மூக்கு முட்டவா? இந்த மூக்கு முட்டை இல்ல, இந்த மூக்கு முட்டை. மூக்கு முட்டை என்ன? ஓ மூச்சு முட்டை குடிக்க வைக்கிறேன். மூச்சு மூக்குல தானே இருக்கு, ஏதாவது ஒண்ணு முட்டினா போகுது. சரி வா, சார கடைக்கு போலாம். ஆமா, உன் தங்கச்சிக்கு துணைக்கு போகணும்னு சொன்னியே. அட அவளுக்கு என்னங்க துணை? காக்கா வந்து கொத்திட்டு போயிடுவா, இல்ல கழுகு வந்து கொத்திட்டு போயிடுவா. நம்மள வாங்க. சரி சரி, பின்னால உட்காரு. மில்லர், இப்படி உட்காரு. அங்கயா? முன்னால உட்கார்ந்த டேஞ்சர், நான் பின்னாலே உட்காந்து. நீ வண்டி விட்டு என்ன சடிச்சு விட்ட ஐயா, கொஞ்சம் அசௌகரியமா இருக்கு எப்படி உட்கார்ந்து இருக்கிறது. ஏன் இப்படி அடிது? என்னங்க இப்படி திரும்பி உட்கார்ந்துட்டு? நல்ல நேரம் உட்காருங்க. இது என்ன சர்க்கஸ் விளையாட்டுது? என்ன மில்லர், போனதும் திரும்பி வந்துட்ட? போங்க, இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்புன்னு வேணும். நிதமா உங்களை மாதிரி வாங்கி கொடுக்கற உத்தமம் கிடைக்க போறேன். சரக்கு இல்லைன்னு சொல்லி போட்டா இவ குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமே. மில்லர் மில்லர், விஸ்கி பிராண்டி ஏதாவது சாப்பிடுறியா?
ஓஹோ, நீ அந்த கேஸா? வார்னிஷ் சாப்பிட்டா ஏறுமே. ஏறுமா? பறக்கு. தம்பி, பார்க்கத்தான் நீங்க பச்சை புள்ள மாதிரி இருக்கீங்க. ஆனா யோசனை எல்லாம் பெரிய மனுஷன் யோசனையா இருக்கு. வார்னிஷ வாங்கி அதுல எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு காசு 50 ரூபாயா? ஒரு வீட்டுக்கே வார்னிஷ் அடிக்கலாமே. போய் நல்லா குடிப்போ. நீங்க நல்லா இருக்குன்னு. தங்கச்சிக்கு காவல் வேணும்னு சொன்னேன்ல. முதல்ல கரண்ட் கம்பியை இழுத்து வீட்டுல டியூப்லைட் மாட்டணும். அப்பதான் ஊடே பட்ட பகல் மாதிரி வெளிச்சடிக்கும். எப்படியோ இந்த அரிக்கன் லைட்லயே மச்சான் பிஏ படிப்பு முடிச்சிருச்சு. நாளைக்கு எனக்கும் மச்சானுக்கும் கண்ணால ஆறதுக்கு முன்னாடி வீட்டுல பேன் வாங்கி மாட்டணும். யாரது? அட பாவி, நீயா? அட பாவி, வாடா.